ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பௌதீக உலகம் இன்பத்தின் மிக பெருங்காடு. பௌதீக வாழ்க்கை காட்டின் நேரடி பொருள் இவ்வத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்கள் நகரங்களில் நல்ல விலைக்கு விற்பதற்காக காட்டிற்குள் சென்று பல அரிய பொருட்களை சேகரிக்கின்றனர். ஆயினும் அக்காட்டு பாதை மிகவும் ஆபத்து நிறைந்ததாகும். பௌதீக உலகில் அனுபவித்து மகிழ்வதற்காக ஒரு தூய ஆத்மா பகவானின் தொண்டினை கைவிட விரும்பும் பொழுது கிருஷ்ணர் பௌதீக உலகினுள் நுழைவதற்கான வாய்ப்பினை நிச்சயம் அவனுக்கு அருள்வார். பிரேம விவர்த்தத்தில் கிருஷ்ண பகிர்முகனா போக வாஞ்சாகரே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பௌதீக உலகில் ஒரு தூய ஆத்மா வீழ்வதற்கு இதுவே காரணமாகும். ஜட இயற்கையின் முக்குணங்களின் பாதிப்பின் கீழ் அவனது செயல்பாடுகள் இருப்பதினால் உயிர்வாழி பல்வேறு உயிர் குலங்களிடையே பல்வேறு நிலைகளை அடைகிறான். சில நேரம் அவன் தேவலோகத்தில் ஒரு தேவகுமாரனாக பிறக்கிறான். சில நேரம் கீழ் உலகில் ஓர் இழிந்த ஜந்துவாக பிறக்கிறான். இது தொடர்பாக ஸ்ரீல நரோத்தமதாச தாக்கூர் நானாயோனேஷதாபிரே உயிர்வாளி பல்வேறு உயிர் குலங்களின் மூலம் கடந்து செல்கிறான் என்றும், கர்த்தர்ய பக்ஷணகரே அருவருப்புடையவற்றை உண்டு மகிழ்கின்றான் என்றும், தாரா ஜன்ம அத பாதேயா இவ்வாறு அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அளிக்கப்படுகிறது என்றும் கூறுகிறார். கருணை நிறைந்த வைஷ்ணவனின் பாதுகாப்பின்றி பந்தப்பட்ட ஆத்மா மாயையின் பிடியிலிருந்து வெளியேற முடியாது. பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளபடி மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானிக கர்ஹதி உயிர்வாளி தனது பௌதிக வாழ்க்கையினை தனது மனம் மற்றும் 5 அறிவு புலன்களுடன் தொடங்குகிறான். இவற்றுடன் பௌதிக உலகில் வாழ்க்கைக்காக போராடுகிறான். இப்புலன்களே காட்டில் உள்ள துஷ்டர்கள் மற்றும் திருடர்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. இவை மனிதனின் அறிவை எடுத்துக்கொண்டு அறியாமை வலையில் அவனை சிக்க வைக்கின்றன. இதற்கும் மேலாக மனைவி, மக்கள் என்னும் குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் காட்டில் உள்ள கொடிய விலங்குகளை போன்றோர். இக்கொடிய விலங்குகளின் ஒரே தொழில் மனிதன் சதையை தின்பதுதான். உயிர்வாளி தான் நரிகள் மற்றும் குள்ள நரிகளால், அதாவது மனைவி, மக்கள் தாக்கப்படுவதற்கு அனுமதி அளிக்கிறான். இவ்வாறு அவனது உண்மையான ஆன்மீக வாழ்க்கை முடிவடைகிறது. பௌதீக வாழ்க்கை காட்டில் அனைவரும் கொசுக்களை போன்று காழ்ப்புணர்ச்சி உடையவர்களே. எலிகளும் சுண்டெலிகளும் எப்போதும் இடையூறு விளைவித்துக் கொண்டே இருக்கின்றன. பௌதீக உலகில் உள்ள ஒவ்வொருவனும் இது போன்ற மோசமான நிலையில் இடப்பட்டு காழ்ப்புணர்ச்சியுடைய மனிதர்களாலும் இன்னல் விளைவிக்கும் விலங்குகளினாலும் சூழப்படுகின்றனர். இதன் விளைவாக பௌதிக உலகில் உள்ள உயிர்வாளி ஏராளமான பல உயிர்வாளிகளினால் எப்போதும் கொள்ளையடிக்கவும் கடிக்கவும் படுகிறான். இவ்வளவு இடைஞ்சல்கள் இருந்தும் அவன் தன் இல்வாழ்வினை துறக்க விரும்புவதில்லை என்பதோடு எதிர்காலத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் தனது பலன் தரும் செயல்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு அவன் கர்மத்தின் விளைவுகளில் மேலும் மேலும் சிக்கிக் கொள்கின்றான். அதனால் அவன் பாவ செயல்களில் ஈடுபடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறான். அவனுக்கு சாட்சியாக பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் இருக்கின்றனர். தேவர்களும் சாட்சிகளாக இருக்கின்றனர். ஆனால் பந்தப்பட்ட ஆத்மா புலன் நுகர்ச்சிகளுக்காக தான் செய்யும் முயற்சிகளை எவரும் கவனிப்பதில்லை என்று கருதுகிறான். சில சமயம் அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் என்றால் அவன் எல்லாவற்றையும் தற்காலிகமாக துறக்கிறான். ஆயினும் உடல் மீது அவன் கொண்ட பற்றுதலின் காரணமாக அவன் நிறைவு அடைவதற்கு முன்பாகவே தனது துறவினை விட்டுவிடுகிறான். இப்பௌதீக உலகில் ஏராளமான காழ்ப்புணர்ச்சியுடைய மனிதர்கள் இருக்கின்றனர். வரி விதிக்கும் அரசாங்கம் ஒன்று இருக்கின்றது. அது ஆந்தையுடன் ஒப்பிடப்படுகின்றது. மேலும் கண்ணுக்கு புலனாக சில்வண்டுகள் இருக்கின்றன. அவை தாங்க முடியாத அளவிற்கு நாராச ஒலி எழுப்பும் பந்தப்பட்ட ஆத்மா நிச்சயம் ஜட இயற்கையின் பிரதிநிதிகளால் மிகவும் துன்புறுத்தப்படுகின்றான். ஆயினும் விரும்பத்தகாத அவனது தொடர்பின் காரணமாக அவனது புத்தியும் இழக்கப்படுகிறது. பௌதிக வாழ்வின் இன்னல்களில் இருந்து விடுதலை பெறும் அவனது முயற்சியின் காரணமாக பக்தி தொண்டினை புரிந்து கொள்ளாது மந்திர தந்திரங்கள் செய்யும் யோகிகள், சாதுக்கள், அவதாரங்கள் போன்றோரிடம் பலியாகிறான். சில சமயம் பந்தப்பட்ட ஆத்மா தனது பொருள் முழுவதையும் இழந்து விடுகிறான். இதனைத் தொடர்ந்து அவன் தனது குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பில்லாதவனாகிறான். பௌதிக உலகில் உண்மையில் ஒரு துளியளவு இன்பமும் இல்லை. இதற்காகத்தான் பந்தப்பட்ட ஆத்மா பிறவிகள் தோறும் அலைந்து கொண்டிருக்கின்றான்.
அரசாங்க அலுவலர்கள் கொடிய அரக்கர்களை போன்றவர்கள் ஆவர். இவர்கள் அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஏராளமான வரிகள் விதிக்கின்றனர். இந்த தாங்க முடியாத வரி தொல்லையினால் பந்தப்பட்ட ஆத்மா மிகுந்த வருத்தம் அடைகிறான். பலந்தரும் செயல்களின் பாதை கடினமான மலைகளிடத்து அழைத்து செல்கின்றன. ஆயினும் அவன் வெற்றி பெறுவதே இல்லை. இதனைத் தொடர்ந்து அவன் மேலும் மேலும் துன்பத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாகிறான். பௌதீகம் மற்றும் பணத்தொல்லைக்கு ஆளாகி பந்தப்பட்ட ஆத்மா தேவையின்றி தன் குடும்பத்தினர் மீது எரிந்து விடுகிறான். இப்பௌதீக நிலைமையில் 4 தலையாய தேவைகள் இருக்கின்றன. இவற்றில் உறக்கம் என்பது ஒரு மலைப்பாம்புடன் ஒப்பிடப்படுகிறது. விழித்திருக்கும் போது பந்தப்பட்ட ஆத்மா தனது உண்மை தோற்றத்தினை முற்றிலும் மறந்து விடுகிறான். உறங்கும் போது பௌதீக வாழ்க்கையின் துன்பங்களை அவன் உணர்வதில்லை. ஆன்மீக வளர்ச்சிக்காக அவன் பக்தர்களுடன் தொடர்புடையவனாக தோன்றிய போதிலும் பந்தப்பட்ட ஆத்மா சில சமயம் திருடவும் ஏமாற்றவும் செய்கிறான். மாயையின் பிடியிலிருந்து வெளிவருவதே அவனது ஒரே தொழிலாக இருக்க தவறான வழிகாட்டுதலினால் அவன் மேலும் மேலும் பௌதீக விஷயங்களில் சிக்கிக் கொள்கிறான். இப்பௌதீக உலகம் தொல்லைக்குரியது என்பதோடு இன்பம், துன்பம், பற்று, பகை, காழ்ப்பு போன்றவை குறைந்த இன்னல்கள் உடையதுமாகும். மொத்தத்தில் இது வேதனையும் துன்பமும் நிறைந்ததாகும். ஒருவன் தன் மனைவி மற்றும் பாலியல் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக தனது புத்தியினை இழக்கும் பொழுது அவனது உணர்வு முற்றிலும் மாசுடையதாகிறது. அதனால் அவன் பெண்களுடன் உள்ள தொடர்பு ஒன்றை பற்றியே நினைக்கிறான். சர்ப்பத்தை நாகத்தை போன்றிருக்கும் காலம் பிரம்மதேவனிலிருந்து சிற்றெரும்பு உள்ளிட்ட அனைவரின் உயிர்களையும் எடுத்துக்கொள்கிறது. சில சமயம் பந்தப்பட்ட ஆத்மா தடுக்க முடியாத காலத்திலிருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக சில போலி மீட்பவர்களை சரணடைகின்றான். பிறகு எவ்வாறு அவனால் பிறரை காப்பாற்ற முடியும்? இப்போலி மீட்பவர்கள் வேதங்கள் மற்றும் தகுதி வாய்ந்த அந்தணர்களிடமிருந்து பெரும் ஞானத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்களது ஒரே தொழில் பாலியல் நாட்டம் மற்றும் விதவைகளுக்கு பாலியல் சுதந்திரம் வேண்டும் என்று பரிந்துரைப்பதாகும். இதனால் அவர்கள் காட்டில் உள்ள குரங்குகளை போன்றவர்கள் ஆவர். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இவ்வாறு பௌதீக காடு மற்றும் அதன் கடினமான பாதை பற்றி பரீட்சித்து மகாராஜாவிற்கு விளக்குகிறார். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 5 அத்தியாயம் 14. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.